இந்த மாதிரி அல்வா செய்யும்போது கனத்த இரும்பு சட்டி வச்சுக்கிட்டுனாத்தே ஒட்டாமல் வரும். 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றலை. முதல்ல உள்ள தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் பூரா அப்படியே கொதித்து அழகாக பிரிஞ்சு பாரு எவ்வளோ எண்ணெய் விடும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாமே நல்லா இருக்கலாம், நல்லபடியாக இருக்கி எல்லாருடைய அம்மானதம்மா. இன்றைக்கி இந்த தேங்காய் இருந்துச்சு. இதில் 100 கிராம் பச்சரிசி மாவு போட்டு முதல் கிண்ட போகிறேன். 100 கிராம் அரிசி மாவு, இது 50 கிராம் ஜவ்வரிசி, இது 150 கிராம் நாட்டு சக்கரை. இந்த தண்ணி பால்ல தேங்காயில உள்ள தண்ணி பால் இது 1.5 லிட்டர் தண்ணி. இந்த 1.5 லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் நம்ம கெட்டி பால் வச்சிருக்கோம், 1.5 லிட்டர் தண்ணி பால் வச்சிருக்கோம். ஆமா. இதில் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை கொஞ்சம் ஊற வச்சுக்கிறோம், தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அப்படி வச்சாச்சு. அதுக்காக கட்டி போடாமல் நல்லா அரைச்சிக்கிறோம் பச்சரிசி மாவை. சுவைக்கு 2 உப்பு போட்டிருக்கு. இதில் உப்பு மாவோட 2 உப்பு கல் போட்டு சளிச்சாச்சு. தண்ணி தேங்காய் பாலில் மாவு பச்சரிசி மாவு போட்டு கருப்பட்டி போட்டு இது நாட்டு சக்கரை போட்டு கலக்கி வச்சுருக்கு. இப்போ சட்டியில் ஊற்ற போகிறோம். அடிக்கடி கூட நான் பிடிக்கிறேன். நல்லபடியாக வந்துடும். பல மாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். பல மாதமாக சொல்லி இன்னைக்கு ஏற்பாடாக இருக்குது. நல்லபடியாக கிண்டி நல்லபடியாக எடுக்கணும். எல்லா மக்கள் நல்லபடியாக திங்கிற மாதிரி சுவையாக இருக்கணும். எல்லாம் நல்லா ஊற வச்சு அலசி ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை போடணும். இதை இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். அதே ஸ்பெஷலு. கையை விட்டோம்னா அடி பிடிச்சிரும். இரும்பு சட்டி வேறு, கவனமாக செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இப்படி கரைச்சி வச்சுருந்தாத்தே கிண்டுறதுக்கு நல்லா கொதித்து கிண்டுறதுக்கு கரெக்டாக வரும். கெட்டியாக வச்சுட்டு அப்புறம் கெட்டியாக வெந்துடும். மாவு வெந்தோடனே அப்புறம் ரொம்ப கிண்ட முடியாது, அல்வா பிடிச்சிரும் அப்புறம். அதனால் இப்படி தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்படி தண்ணியாக டீனாக இருந்தால் அது கொதிக்க கிண்டுறதுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சுன்னா அப்போ ஆரம்பிச்சிருச்சு. கெட்டியாக இருந்துச்சுனாக்கா வேகாது, அப்படியே நின்றும். அதனால் நல்லா தண்ணியை வச்சு இந்த அளவுக்கு கொதிக்க கைவிடாமல் கிண்ணடியிலாக்க அல்வா சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி செய்யுங்க. ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தலைப்பால் அள்ளி வச்சது, புளிஞ்சு வச்சது தனியாக இருந்தால் இந்த பாலை ஊற்றி தான் கிண்ணணும். அதுக்காக நான் இதை நல்லா எடுத்து போடுறேன். மாதிரி தண்ணியை வரையில் நம்ம குழுன்னு வரையில் நம்ம அந்த பாலை ஊற்றி கிண்ணாத்தே அது வேகிறதுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி செஞ்சுருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்ற நேரத்தில் இப்போ இதில் 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஜீனி போட்டு 4 ஏலக்காய் போட்டு வந்திருக்கு. இதை இப்போ இதில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். வாசனைக்கு போடல ஏலக்காயை, வாசனைக்கு ஏலக்காய் போடுறோம்ல, 4 ஏலக்காய் கொஞ்சமாக இருக்கும். அதனால் 4 ஸ்பூன் ஜீனியை சேர்த்து போட்டு இப்போ நுணுக்கியாச்சு, போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அல்வா நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இன்னும் எண்ணெய் பிரிகிறது தான், எண்ணெய் பிரிஞ்சுட்டா சூப்பராக வந்துடும். முக்கால்வாசி வேலை ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் கால்வாசி இருக்குது. ஒரு கை இப்போ உடைச்சி வச்சுருக்கு. இப்போ இதை அதில் போடணும். இன்னும் கொஞ்சம் தான் முந்திரி பருப்பு போட்டால் என்னமா? முந்திரி பருப்பு அல்வா சொல்ல வருவாங்க. அப்புறம்
லொதல்னு சொல்ல மாட்டாங்க. முந்திரி அல்வான்னு வச்சிருவோம் நம்ம பேரை. ஆனால் லொதல்ல முந்திரி பருப்பே இருக்காதம்மா. ஏன் அப்புறம் எதுக்கு முந்திரி பருப்பு போடுங்க? முந்திரி லொதல் கட்டி பாருங்க. அல்வா எப்படி எதிர்த்து வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தோசை மாதிரி பரட்டி போட வந்துருச்சு. சட்டியை விட்டு வெளியாயிடுச்சு அல்வா. இந்த மாதிரி அல்வா செய்யும்போது கனத்த இரும்பு சட்டி வச்சுக்கிட்டுனாத்தே ஒட்டாமல் வரும். இதெல்லாம் இருந்தால் எண்ணெய் வந்துருச்சு பாருங்க. திறன்னு கொதிச்சிருச்சா. எண்ணெய் பிரிய விட்டுட்டாக்கவே அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தான். அழகாக வந்துருச்சு சட்டியை விட்டு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றலை பாருங்கள். அல்வா வெந்த உடனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. லொதலில் உள்ள தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் பூரா அப்படி கொதித்து அழகாக பிரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இப்படி வந்துச்சுண்டாத்தே இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் இது வரணும். இந்த பாருங்கள். அதே மாதிரி விறகடுப்பில் செஞ்சாலே இன்னும் நல்லா இருக்கும். நல்லா அழகாக எண்ணெய் அப்படி சுற்றிருச்சு சட்டியை விட்டு. லொதல்ல எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிய கிண்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதிகமாக. லொதல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு எண்ணெயை பாருங்கள். இந்த இங்கே எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் வெள்ளைன்னு வந்துருச்சு. ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. லொதல் சூப்பராக செஞ்சாச்சு. அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்பவும் தித்திக்காமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக இனிப்பு வேணுனாக்கா இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நம்ம 1.5 கப்பு போட்டோம்ல, நீங்கள் கூடுதல் 1/2 கப்பு போட்டு ஏன்னா உங்களுக்கு நல்லா தித்திப்பாக இருக்குது. இது கரெக்டான டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இது நாங்கள் செஞ்சதுக்கு என்ன குறை கூடங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.